Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே 5G மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நமக்கு கவரேஜ் 5G 4G மாறி மாறி கிடச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் 4G ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் 5G மட்டும் நீங்கள் வெறும் 5G கவரேஜ் கிடைக்கிற மாதிரி மட்டும் உங்கள் செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அப்படி மாற்றி வைக்கும்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு இன்னுமே அதிகமாக இருக்கும். அது எப்படி 4G கவரேஜ் நம்ம ஆஃப் பண்ணுறது, வெறும் 5G கவரேஜ் மட்டும் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் டயல் பேட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய மொபைலில் டயல் பேட் எடுத்துக்கிறேன். டயல் பேட் எடுத்துகிட்டு அதில் ***46336*** அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. 5G LTE இன்ஃபார்மேஷன் அந்த செட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் காட்டும். NR ஆப்ஷன், LTE ஆப்ஷன். NR மீன் 5Gன்னு அர்த்தம், LTE 4Gன்னு அர்த்தம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு 5G கவரேஜ் சூப்பராக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் 4G ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு 5G கவரேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது, 5G கவரேஜ் கிடைக்கும்போது டவர் சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் 5G ஆஃப் பண்ணி வச்சுட்டு 4G யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் 5G கவரேஜ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த NR ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனேபிள் NR அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு டவர் சிக்னல் மாறிடும் 5Gன்ட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு சிக்னல் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்னல் மாறிடுச்சு 5Gன்ட்டு. எனக்கு இங்கே 5G கவரேஜ் எனக்கு ஃபுல்லாக கிடைக்கிது. 5G கவரேஜ் கண்டினியூவாக கிடைக்கணும். 4G கவரேஜ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு 4G ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு 5G கவரேஜ் கண்டினியூவாக கிடைக்கும். இப்போ எனக்கு 4G ஆஃப் பண்ண போகிறேன். அதான் இதில் LTE ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டிசேபிள் LTEன்னு கொடுத்துருங்க. இனிமேல் எனக்கு 4G கவரேஜ் கிடைக்காது, வெறும் 5G மட்டும் தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு 4G தான் நல்லா கிடைக்கிது, 5G கவரேஜ் கிடைக்கும் போது சிக்னல் கம்மி ஆகுது, நெட்டு ஸ்லோ ஆகுது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் 5G ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த NR ஆப்ஷன் போங்க. இதில் டிசேபிள் NRன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் டிசேபிள் NRன்னு கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4G தான் காட்டுது. அதாவது 5G க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, உங்களோட பிளேஸுக்கு ஏற்றாப்புல உங்களோட கவரேஜ் மாறும். உங்களோட பிளேஸுக்கு ஏற்றாப்புல உங்களோட கவரேஜ் மாறும். உங்களுக்கு எங்கள் நெட்வொர்க் கவரேஜ் எது அதிகமாக கிடைக்கும் அந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒருவேளை 5G கவரேஜ் கன்டினியூஸாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் 4G ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா 4G கன்டினியூஸாக கிடைக்கிது, 5G விட்டு விட்டு கிடைக்கிது, 5G விட்டு விட்டு கிடைக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் 5G ஆஃப் பண்ணிக்கலாம். 4G உங்களுக்கு 4G கவரேஜ் ஃபுல்லாக கிடைக்கும் போது நெட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இது போல் உங்களோட செட்டிங்ஸை மாற்றி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.